போறோம்னு சொன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனோடு தனிமையில் இருப்பது. இன்னைக்கு செய்தியை வந்து அலோன் வித் காட். வாக்கு தத்துவமே என்ன தெரியுமா நமக்கு? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். யாக்கோபு சொல்றார், நீங்க கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த தேவனோடு நம்ம தனிமையா இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைய பிஸியான உலகத்தில் ரொம்ப இது வந்து பரபரப்பாக இந்த உலகத்தின் இயக்கம் போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் வேகமா போகுது. பலவிதமான குழப்பமும், பலவிதமான மன அழுத்தமும், பலவிதமான மன கஷ்டங்களும், சோர்வுகளும் மனுஷனை வந்து ரொம்ப பலவீனப்படுத்தி அவனை வந்து அப்படியே வந்து அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, ஆத்மாவும் சரி சோர்ந்து போகிறது. அப்ப இதுல இருந்து நம்ம வந்து நம்மளை காத்துக்கொள்ளணும்னா ஆண்டவரோடு தனிமையா இருப்பதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். அதுக்கு தான் இந்த 24 மணி நேர ஜெபம் என்பது ஒரு ட்ரைனிங் மாதிரி. இங்க நீங்க ஒரு மணி நேரம் நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா, ஒரு மணி நேரம் நீங்க ஜெபித்து பழகிவிட்டால், தேவனோடு தனிமையில் நீங்களும் ஆண்டவரும் தனிமையில் ஆண்டவரோடு நீங்க இருந்து பழகிட்டீங்கன்னா, இந்த பழக்கம் அப்படியே உங்களுக்கு வந்து உங்களை பிடித்து கொள்ளும். நீங்க தொடர்ந்து ஆண்டவரோடு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு ஜெபிக்கிறோம் என்பது எதுன்னா உங்களை வந்து அது வந்து பூஸ்ட் பண்ணுவதற்காக. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். இந்த உலகத்தில் வரும்போது அவர் எப்படி வந்தார்? தேவகுமாரன் எப்படி வந்தார்னா மனித அவதாரம் எடுத்து வந்தார். இன்னும் பிலிப்பியரில் வந்து சொல்லப்படுகிறது, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாடல் பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா வந்தார்னா கம்ப்ளீட்லி அவர் மனுஷன் 100%. ஆனால் 100% அவர் தேவன். இந்த உலகத்தில் அவர் செயல்பட்ட போது வாழ்ந்த 33 வருடங்கள் அவர் வந்து தன்னுடைய மனுஷிகத்தில் தான் அற்புதங்களை செய்தார். அவர் தேவனுடைய குமாரனாய் இருப்பதினால் அல்ல, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். ஆனா அதை அவர் யூஸ் பண்ணல, மனுஷனா இருந்தார். ஸோ மனுஷனா இருந்தா அவன் என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதனாலதான் ஆண்டு சொன்னாரு, உலகத்திலேயே ஞானஸ்தானம் எடுக்கவே தேவையில்லாத ஆள் யாரு? இயேசு. ஆனா அவரே போய் ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஏன் எடுக்கிறார்னா, என்ன பின்பற்றி வர பிள்ளைங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, ஸோ அவங்க இதை செய்யணும். அதுக்காக தான் இயேசு ஞானஸ்தானம் எடுக்கிறார். இப்போ அதே தான் இயேசு எல்லா காரியமும் நம்ம அவரை பின்பற்றி செய்யணும். அப்போ மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் நாம வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயம் 35ஆம் வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு சொல்றோம் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய உலகத்துல 1 மணி நேரம் சாலிடா ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. ஆனா ஆண்டவர் வந்து மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணார். நம்ம அட்லீஸ்ட் அதான் ஒரு இடத்துல ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, 1 மணி நேரமாவது நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதான்னு கேட்பார். அதனாலதான் 1 மணி நேரம் நீங்க 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுங்க, இயேசு யாருங்க? சர்வவல்லமுள்ள தேவகுமாரன். அவருக்கு சகல அதிகாரமும் வல்லமையும் இருந்தது. ஆனா இந்த பூமியில வரும்போது அவர் எப்படி வந்தார்? சாதாரண மனிதனாய் வந்தார். மனித அவதாரம் எடுத்து வந்தார். தம்மை வெறுமையாக்கி வந்தார். இவருக்கு வல்லமை எப்படி செயல்படுத்தி காமிச்சாரு? அற்புதங்களை எப்படி செய்தாரு? பிசாசை எப்படி ஜெயித்தாரு? சூழ்நிலைகளை எப்படி ஜெயித்தாரு? அவர் என்ன பண்ணார்? பிதாவோடு போய் நேரத்தை செலவழிச்சார். நம்ம அதுக்கு அவர் ஒரு மாடல். இயேசு கிறிஸ்து ஒரு மாடல். ஆண்டவர் நமக்கு ஒரு பாடமாக இதை காட்டுறாரு. நீ கூட தனிமையில் இருந்தேனா நீ நிறைய விஷயங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாய். பிதாவிடத்திலிருந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாய்? பெற்றுக்கொள்வாய். இன்னும் ஒரு சில இதை வந்து உறுதிப்படுத்துவதற்கு இன்னும் சில ஒரு வசனங்களை கொடுக்குறோம் பாருங்க. மத்தேயு 6:6. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
இயேசு எப்படி என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நமக்கு ஆண்டு சொல்றார், தனியா போய் ஜெபம் பண்ணு. கும்பலோட பண்றது எல்லாம் பண்ணிடலாம், தனிமையில போய் ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. But when you pray, go into your room, close your door and pray to your Father who is unseen. அந்தரங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நம்முடைய தேவன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது who is unseen means அவரை பார்க்க முடியாத தேவன். பார்க்க முடியாத தேவனை நீங்க வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் தனிமையில ஜெபியுங்கள். என்ன அழகா சொல்லப்பட்டது பாருங்க. who is unseen, then your Father who sees what is done in secret. பார்க்க முடியாத தேவனை நீ ரகசியமாய் போய் பார்க்கிறதுனால, பார்க்க முடியாத தேவனை நீ ரகசியமாய் போய் அவரோடு பேசுவதனால will reward you, உனக்கு பலன் அளிப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம 24 மணி நேரம் ஜெபம் என்பது சாதாரணமானதல்ல. நீங்களும் தேவனும் மட்டும் இங்க உட்காந்துங்கன்னு மற்ற கதை பேசக்கூடாது. இங்க உட்கார்ந்து கொண்டு வேற காரியங்களை யோசிக்க கூடாது. நீங்களும் ஆண்டவரும் ஒருவேளை உங்க டைமிங்க்கு ஒரு 6 பேர் ஜெபம் பண்ணலாம். எல்லாம் தனித்தனியாக உட்காந்து அப்படியே தேவனோடு நீங்கள் செலவிடலாம். ஒரு சில வேத வசனங்களை தியானிக்கலாம். வேத வசனங்களை தியானிக்கலாம்னா வேத வசனத்தை தியானித்த பிறகு ஜெபத்தில் நீங்கள் போயிடணும். நீங்கள் யாரை சந்திக்க வரீங்க? பார்க்க முடியாத தேவனை விசுவாச கண்களால் காண போகிறீர்கள். காணக்கூடாத தேவனை உலகம் அது புரியாது. உலகம் இது உள்ள போறாங்க, 1 மணி நேரம் கழிச்சு வராங்க, உள்ள போறாங்க 1 மணி நேரம் கழிச்சு வராங்க, அப்படிதான் நினைச்சுக்குவாங்க. ஆனா நாம என்ன? அவரை காணாமல் இருந்தும் அவரை விசுவாசிக்கிறோம். எப்படி தரிசிக்கிறோம்? அவரை தரிசிக்கிறோம். எப்படி தரிசிக்கிறோம்? ஜெபத்தின் மூலமாக நம்ம அவரை கனெக்ட் பண்றோம். அவர் எப்படி நம்மளை எப்படி அது நடக்குது? நீ அவர் கூட சீக்கிரட்டா இருக்கிறன்றத தேவன் என்ன பண்ணுவார்? எப்படி விளங்க பண்ணுவார்னா வெளியரங்கமாக்குவார். ரிவார்ட் யூ. நீங்க காண முடியாத தேவனை அந்தரங்கத்தில் போய் சந்திக்கிறதுனால அவர் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்ப பதில் கிடைக்கும் போது இந்த உலகம் புரிந்து கொள்ளும், இவங்க பண்ற ஜெபத்தை உண்மையாவே ஒரு தேவன் கேட்டு என்ன பண்றாரு? இவர்களுக்கு பதில் அளிக்கிறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலங்களிலே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஊக்கமாய் ஜெபியுங்கள். இயேசு ஏர்லி மார்னிங் எழுந்து போயிட்டாராம். வெரி ஏர்லி இன் த மார்னிங். ஆங்கிலத்தில் அந்த வசனம் மார்க் 1:35. வெரி ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னா ரொம்ப ஏர்லியா 1 to 2 போனாரோ இல்லை 1 to 3 அவர் ஜெபம் பண்ணாரோ தெரியாது. ஆனால் மணிக்கணக்கில் ஜெபிச்சிருக்கிறார். ஏன்னா இன்னொரு இடத்துல வாசிக்கிற அவர் ரா முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இப்போ நம்ம 24 மணி நேரம் ஜெபத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 to 4 ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை, 2 to 3 ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயர் ரொம்ப அற்புதமானதுங்க. எல்லாம் தூங்குவாங்க, நீங்களும் ஆண்டவரும் தனியாக அலோன் வித் காட். தேவனோடு தனிமையில் அப்படியே உறவாடுவது, தேவ பிரசனத்தை அனுபவிப்பது, பிதாவை சந்திக்கிறதுல இயேசு ஆவலா இருந்தார். எல்லாம் தூங்கின்னு இருந்தாங்க. அந்த காலத்தில் டச் லைட் கூட கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி தெருவிளக்குகள் கிடையாது. ஆனா அவர் சீக்கிரட்டா எழுந்து போயிட்டாரு. அவர் போய் என்ன பண்றாரு? அங்கே ஜெபம் பண்ணினார். இப்போ நமக்கு சொல்றாரு, நீ கூட வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கின்னு பார்க்க முடியாத தேவன் ஒருவர் இருக்கார்ல, அவரை நீ ரியலா அனுபவிக்கணும்னா நீ அவர்கிட்ட பேசு. அவர்
உனக்கு ரிவார்டு பண்ணுவார், உனக்கு பதிலளிப்பார். அப்போ அவர் இருக்கிறார்ன்றது நீயே அனுபவபூர்வமாக புரிந்து கொள்வாய். இப்போ நிறைய பேருக்கு தனி ஜெபமே கிடையாது, சும்மா கொம்பு இன்னைக்கு வந்திருக்கிறோம், இன்னையோட முடிஞ்சிடும் இந்த கதை. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, ஏர்லி மார்னிங் ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படியே இந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியான நேரம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சில நேரங்களில் மழை கூட வரும், சில இடையூறுகள்லாம் வரும். பிசாசு ஜெபிக்க விடவே மாட்டான், சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறோம். ஆனால் நாம தான் முடிவெடுக்கணும். நானும் ஆண்டவர் தனியாக இருக்க போகிறோம். ஒருவேளை மழையே வந்தால் கூட ஆன்லைன் ப்ரேயர் மாதிரி பண்ணிடணும். நீங்கள் வீட்டில் இருந்து அந்த டைமை ஃபாலோ பண்ணணும். மழை பெய்யுதுன்னு சொல்லி தூங்கிடக்கூடாது. நீங்களும் ஆண்டவர் அந்த 1 மணி நேரம் மழை பெஞ்சா சொல்கிறேன். ஆனால் மற்றபடி இந்த பனி பெய்யும் போது அந்த குளிர்ச்சியான வேலையில் அப்படியே நீங்கள் வரும்போது உங்கள் அப்படியே ஒரு ஆவியில் ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. நான் தான் சொன்ன பாருங்கள், 97ஆம் வருஷம் கொரியா போனேன். 1 ஹவருக்கு 1 ஹவர் பெருந்திரளான கூட்டம் வந்து ஜபித்து கொண்டே இருக்கிறது. ஜபமலையில் ஒருத்தர் கூட தூங்கு மூஞ்சா பார்க்க முடியாது. அப்படியே பேனோ அப்படியே கண்ணை அப்படி பார்க்க முடியாது. எல்லாம் கோட்டும் ஷூட்டும் போட்டுன்னு சும்மா எப்படி வருவாங்கன்னா சும்மா அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து வர மாதிரி வருவாங்க. பேசிக்கினே இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நமக்கே வந்து ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். இது பகலா இரவான்னு அப்படி விழிக்கிற மாதிரி நமக்கே தெரியும். ஏன்னா பகலில் எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கும் அந்த ஜபமலை. நம்ம பாருங்கள், ஒரு நாள் வருஷத்தில் அதுவும் துவக்க விழான்னு பேர், விழா மாதிரி ஆகுது. இது எல்லாம் பறி கொடுத்த மாதிரி வந்து உக்காந்துருந்தா எப்படிங்க? நல்லா உற்சாகமாக இருங்க, நல்லா பூஸ்ட் பண்ணிங்க உங்களை. நீங்கள் அந்த ரங்கத்தில் தேவனை தொழுது கொள்ள வருகிறீர்கள். ஆகவே இந்த ப்ரேயர் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு வசனம் சொல்கிறேன் பாருங்க. இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்துன்னா எங்க? ஹோட்டலில் அமர்ந்திருந்து, வீட்டில் அமர்ந்திருந்து, டிவி முன்னாடி அமர்ந்திருந்து கிடையாது. அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்களும் அவரும் அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்தால் அவரை அறிந்து கொள்வீர்கள். அவர் சமூகத்தில் வந்து தரித்திருந்தால் நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். இன்னைக்கு சொல்ற தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பரிசுத்தவான்களுடைய அனுபவம் என்ன தெரியுமா? அவங்க தனிமையில் தேவனோடு அதிகமான நேரத்தை செலவழிப்பார்கள். விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு மிக முக்கியமான முதுகெலும்பு தேவனோடு தனிமையில் இருப்பது. சூழ்நிலைகள் மத்தியில் தளர்ந்து விடாமல் இருப்பதற்கு ஒரு பலனாய் இருப்பது எது? தேவனோடு தனிமையில் இருப்பது, தேவனோடு நேரத்தை செலவழிப்பது. சோ நீங்கள் அமர்ந்திருந்தால் தேவனுடைய சமூகத்தில், எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆசைப்படுங்க. ரொம்ப யாரையாவது உயிருக்கு உயிராக நேசிக்கிறது வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படியே போங்க, வயசான கட்டையெல்லாம் போங்க. ஒரு 18 வயசு 20 வயசுக்கு போங்க, 22 வயசுக்கு போங்க. ஆசைப்பட்டவங்க கூட உட்காந்து தனியாக பேசணும்னு விரும்பி இருக்கிறேன்ல, நல்லா புரிஞ்சுங்க. எப்பொழுதுமே நம்ம மேலே உயிரை வச்சிருக்கிற ஒருவர் இருக்கிறாரு. அவர் கூட கொஞ்சம் 1 மணி நேரம் போய் பேச ஆசைப்படுங்க. அவர் கூட உட்காருங்க. எல்லாம் கற்றுக் கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், தெளிவை கொடுப்பார், எப்படி நடக்கணும்னு சொல்லி தருவார். ஏன்னா அவர் உன்னுடைய ஆத்தும நேசர். உன் ஆத்தும நேசரோடு உட்கார பழகு. யாரு கூடயோ உட்கார்றோம், எங்கெங்கே உட்கார்றோம், இரவெல்லாம் உட்கார்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, சில மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இரவெல்லாம் கண்மொழிக்கிறாங்க. கண்மொழித்தா கடவுள் அருள் தருவார்னு அதுக்கு ஒரு பண்டிகை மாதிரி வச்சு கொண்டாடுறாங்க. இன்றைக்கி வந்து இது எல்லாம் வாங்க கண்ணு மொழிக்கலாம், தூக்கிடக்கூடாது. என்ன பண்ணுவாங்க? எல்லாம் விளையாடு, ஏதாவது விளையாடி. நம்ம விளையாட வரல, ஆண்டவரோடு பேச வந்திருக்கிறோம். தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் தரித்திருந்தால் அதற்கான பலன் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் அமர்ந்தால் காணாத தேவனை நீங்கள் ஆராதிக்கும்படி அல்லது அவரை தொழுது கொள்ளும்படி அவருடைய சமூகத்தில் அமர்ந்தால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவர் எவ்வளவு வல்லவர் என்று. நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று. நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவர் மகத்துவமான தேவன் என்று. நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவன் என்று. அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள்.
அமரலாம் அறிய முடியாது. முழங்கால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் தனிமையில் இருக்காவிட்டால் தேவன் யார் என்பதை அனுபவபூர்வமாய் அனுபவிக்க முடியாது. லைஃப் வந்து மிசரபிளாக இருக்கும், குழப்பமாக இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும், போராட்டமாக இருக்கும். அதனால தான் பிசாசுக்கு தெரியும், நம்மளை ஜெபிக்கவே விட மாட்டான், தேவ சமூகத்தில் தரித்திருக்க விடவே மாட்டான். இன்னைக்கு வந்து ஒரு சில குறிப்பெல்லாம் சொல்கிறேன் பாருங்க. சங்கீதம் 62 தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 62 5 6 என் ஆத்துமா, நல்லா புரிஞ்சுங்க, ஆங்கிலத்தில் ஃபார் காட் அலோன் அப்படின்னு வருது. நானும் தேவன் மட்டும்தான். அது எப்படி தமிழில் வருது? தேவனையே, God alone, for God alone, oh my soul, wait in silence. ராமன் சொல்லுங்க, wait in silence, for my hope in him, for my hope is from him. என்னுடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் இருந்தல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலேயே இருக்கிறது. அல்லேலூயா. ஆத்துமாவே, நம்ம சொல்லிக்கணும், ஆத்துமாவே கொஞ்ச நேரமாவது தேவனை மட்டும், நீயும் தேவனும். நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்க? நானும் ஹோட்டலும் சாப்பாடும், நானும் செல்போனும், நானும் சீரியலும், நானும் சினிமாவும். இல்லை, நானும் தேவனும், நானும் அவரும். அது கிடையாது. நானும் பெரியவரும், தேவனையே. 62 சங்கீதம் 62 5 6 for God alone, oh my soul, wait in silence. கொஞ்சம் வந்து அமைதியா ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பாரு. நீ அமைதியா உட்காரு, அவர் வேலை செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நீங்க சும்மா உட்காருங்க, உன் பிரச்சனையை நான் பார்க்கிறேன்றாரு. 1 மணி நேரம் உட்காந்து பாரு, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸோ தேவனுடன் தனிமையாக இருப்பதனுடைய பலன் இன்னைக்கு என்ன, அதை பார்க்க போகிறோம். தேவனுடன் தனிமையாக இருப்பதுனால எனக்கு கிடைக்கிற பலன் என்ன? இந்த 4 வசனம் தான் கீவேர்ட்ஸ். இப்போ தேவனுடன் தனிமையாக இருப்பதனுடைய பலன் என்ன? உங்கள் ஆத்துமா கரைபடாது. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நிறைய மாசு இயற்கையாகவும் மாசு ஆயிடுச்சு, ஸ்பிரிச்சுவலாகவும் ஆவிக்குரிய விதத்தில் இந்த உலகம் மாசு ஆயிடுச்சு. அப்படின்னா அர்த்தம், பூமியில் மனிதர்களுடைய பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் இருக்கும். அப்போ மனுஷகுமாரன் காலத்தில் எப்படி நோவாவின் காலத்தில் என்னாச்சு? மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக மாறுது. அப்புறம் சொல்றாரு, அவன் சிறு வயது தொடங்கி எல்லாம் பொல்லாததாக இருக்குது. நீ சின்ன வயசுலேயே பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க, மாசு அடைஞ்சிருச்சு, ஆத்துமா மாசு அடைந்தது, ஆவிக்குரிய வாழ்க்கை கரைபட்டு போகிறது. இந்த மாசு உங்களை விட்டு நீங்க வேண்டுமானால், இந்த ஆத்துமாவில் இருக்கக்கூடிய கரை நீங்க வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளைகளே அவரோடு தனிமையாக இருப்பது தான். அவரோடு தனிமையில் இருந்தீங்கன்னா உங்கள் ஆத்துமா கரைபடாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஏன்னா உங்கள் ஆத்துமாவை அவர் என்ன பண்ணுவார்னா ரிஃப்ரெஷ் பண்ணுவார். இதை யாராலும் பண்ண முடியாது. உங்கள் ஆத்துமாவை புதுப்பிப்பார். நீங்கள் அப்படியே பயங்கரமாக பாதிக்கப்பட்டு வந்திருப்பீங்க. இது நான் பலமுறை அனுபவித்த ஒன்று. பயங்கரமாக சத்ரு நம்மளை அப்படியே இந்த மாசடைந்த உலகத்தில் பாவம் ஒரு புறம், பாரம் ஒரு புறம், துக்கம் ஒரு புறம், கவலைகள் ஒரு புறம் வந்து நம்முடைய ஆத்துமாவை அப்படியே கொஞ்சம் அப்படியே கடல் அலைகள் மாறி நம்மளை அடித்து அது கரைப்படுத்தி ரொம்ப வைரஸ் ஆகிடும் ஆத்துமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜபம் கசக்கும், வேத வாசிப்பு இருக்காது, தேவ பிரசனத்தை உணர முடியாது, இதெல்லாம் நடக்கும். இதிலிருந்து உங்களை சுத்திகரிக்கக்கூடியது, இதிலிருந்து உங்களை புத்துயிரடைய பண்ணுவது, புதுபலன் அடைய செய்வது எது என்று சொன்னால் அவரோடு தனிமையாக இருக்கக்கூடிய நேரம். ஹல்லேலூயா. ஸோ முதல்ல நம்முடைய ஆத்துமாவை மாசு அடையாமல் செய்வதற்கு
அந்த ஆண்டவரோடு தனிமையாக போய் உட்காந்து பாருங்கள். சும்மா நீங்கள் அமைதியாக கூட உட்காந்து பாருங்கள். அப்படியே அமைதியாக தேவ சமூகத்தில், ஆண்டவரே ஒன்றுமே புரியல ஆண்டவரே, நீங்களும் நானும் மட்டும், வேறு ஒன்றும் இல்லை. இது ரொம்ப முக்கியங்க, அது ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா என்னென்ன நடக்க போகுதுன்றத வசனத்தின் மூலம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அப்போ இந்த தனிமையாக தேவனுடன் நம்ம செலவிடும் பொழுது அங்கே நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தனியாக நேரத்தை செலவிடுவதன் மூலம் இந்த உலகத்தில் மற்ற எதுவும் நமக்கு முக்கியம் இல்லை, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் என்பதை நாம் ஆண்டவருக்கே நம்ம காமிக்கிறோம். ஆண்டவரே, நிறைய விஷயம் இருக்குது, நிறைய உலகத்தில் பரபரப்பான சூழல்கள், எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் தான் எனக்கு முக்கியம், நீங்கள் வேணும், உங்கள் சமூகத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். we are giving important to God. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நல்லா புரிஞ்சுங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி காலையில் தேவ சமூகத்தில் உட்காருவதை பழகுங்க. அப்போ ஆண்டவர் அந்த ரங்கத்திலிருந்து உன்னை பார்க்குறாரு. நீ யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற? நீ யூடியூபுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற, மனுஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற, மற்ற உலக பிரகாரமான காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் கொடுக்குற, ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, அதெல்லாம் உன் மைண்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் உட்காந்துட்டுனா எல்லாமே டோட்டலி ஆஃப். நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க போற? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனோடு உட்காரும்பொழுது நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் மைண்டு ஒரு சில நொடிகள் உங்களை ஆட்டி படைக்கும். ஏன்னா டிஎல் மூடி சொல்கிறாரு, டிஎல் மூடி என்கிற பெரிய பரிசுத்தவான் சொல்கிறாரு, நீங்கள் நன்றாய் ஜெபிப்பதற்காக ஜெபியுங்கள் அப்படின்றார். கொஞ்சம் கேட்குறதுக்கு நமக்கு பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குது. நீ நல்லா ஜெபிக்கணும்னா ஜெபம் பண்ணுன்றார். அப்படின்னா அர்த்தம்னா, முதல்ல நீ ஜெபம் ஸ்டார்ட் பண்ணும்போது போராட்டம் இருக்கும், உடனே நீ ஜெபிக்க முடியாது. சத்ரு அவ்வளோ சீக்கிரம் உன்னை ஜெபம் பண்ண விட்டுற மாட்டான். பல விதங்களில் உன்னை எப்படியாவது அப்போ நீ என்னன்னா, நான் நல்லா ஜெபம் பண்ணணும்னா ஜெபத்தை ஆரம்பிச்சிடணும், ஜெபம் பண்ணணும். அப்போ நீங்கள் நல்லா ஜெபிக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுங்க? நல்லா ஜெபம் பண்ணணுன்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிராமின் சொல்லுங்க, உட்காரும் போதே நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இன்னும் நல்லா ஜெபிக்கணும், என்னுடைய ஜெப வாழ்க்கை குறையக்கூடாது, என்னுடைய அனல் குறையக்கூடாது, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த அக்கினி, அந்த ஒரு உந்தும் வல்லமை குறைஞ்சிடக்கூடாது. அப்படியே ஜெபம் பண்ண, அதே ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ளே இருக்கிற ஜெபாவி குறையக்கூடாது, நான் நல்லா ஜெபிக்கணும். எடுத்த உடனே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே உட்காந்து யோசிப்போம். 3 வாட்டி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு 4வது வாட்டி கோட்டோவை விட்டு 5வது விட்டு படுத்துருவோம். அப்படி பண்ணாதீங்க. நல்லா ஜெபிக்கணுன்றதுக்கே ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், எல்லாம் மனசு விட்டு நீங்களும் நானும் பேசணும், நீங்களும் பேசணும் நானும் பேசணும், என் கூட பேசுங்க, நான் நல்லா ஜெபிக்கணும். ஸோ நல்லா ஜெபிக்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா ஜெபம் செய்வதற்கு என்ன பண்ணுங்க? ஜெபியுங்கள். இயேசுவுக்கே இந்த நேரம் தேவைப்பட்டது. ஏன்னா அவர் அவ்வளோ பிஸி மத்தியில் அவருடைய புகழ் எங்கெங்கேயோ பரவுச்சு, அவர் கொஞ்சம் கூட சும்மா இல்லை. அப்படி இருந்த நேரத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன பண்ணிட்டாரு? தனிமையில் பிதாவோடு நேரத்தை செலவழிக்கும்படி சென்றார். ஸோ இயேசுவே ஜெபம் பண்ணார்னா நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணோம் பாருங்க. அவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்போ இயேசுவே ஜெபித்தார் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பலன் அடைவோம். ஸ்பிரிச்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரென்த், ஆவிக்குரிய பலன் வந்துடும். இன்னொன்று, சில குழப்பமான சூழ்நிலைகளில் தேவ ஞானம் வேலை செய்யும். ஜெபம் பண்ணா இல்லைன்னா மனுஷகத்திலே செய்து பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோம், பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். அப்போ ஜெபம் பண்ணா ஆவியில் பலன் அடைவோம். ஜெபம் பண்ணா தேவனுடைய ஞானம் எனக்குள்ள என்ன பண்ணும்? வேலை செய்யும். உங்கள் ஞானம் அங்கே மேலோங்காது, தேவனுடைய ஞானம் என்ன பண்ணும்? வேலை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆத்துமா புத்துணர்வு அடையும். ஆத்துமா என்ன ஆகும்? புத்துணர்வு அடையும். அப்போ இந்த 3 விஷயம் நடக்கணும்னா தேவனோடு தனிமையாக இருப்பதை தவிர வேற வழி கிடையாது. கூடி ஜபிக்கிறத கணக்கில் வச்சுக்காதீங்க. கூடி ஜபிக்கிறதுலாம் அது வேற. நான் கூடி இந்த நாளில் ஜெபம் பண்ணுறேன், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இங்கே ஜெபம் பண்ணுறோம், அது தனி. நீங்களும் தேவனும் மட்டும். நான்
என்னோடு தேவன். தனிமையில் தேவனோடு இருப்பது. சில உதாரணங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்து எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும், எல்லா கடினமான சூழ்நிலை மத்தியிலும், ஏன்னா சிலுவைக்கு போறார், சிலுவையை சுமக்கவே முடியாது, ஒரு பெரிய சேலஞ்சிங் அவர். அதில் மாம்சமும் வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. நம்மளாம் வந்து என்ன பண்ணியிருப்போம், எங்கன்னா மூலையில் உட்காந்து அழுது இருந்திருப்போம். தேவ சித்தம் செய்யணும், தேவனுடைய நோக்கம் நிறைவேறணும். வழக்கத்தின்படி போனார்னு பைபிளில் வாசிக்கிறோம். எங்க போனாரு? கெத்செமனே தோட்டத்துக்கு போனாருங்க. சிலுவையை சுமக்கிறதுக்கு, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி எங்க போனாரு? பெரிய சேலஞ்சிங் அவர், அது பெரிய சவாலை சந்திக்க போகிறார். எங்க போறாரு? அடிக்கடி தன்னுடைய சீசர்களோடு போய் அங்கே ஜெபம் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். அதனால தான் யூதாஸுக்கு அவர் எங்கே போவார்னு தெரியுமா. அவர் அங்கே தான் இருப்பார், அவர் வேற எங்கேயும் போக மாட்டார். உங்களை என்னன்னு சொல்லுவாங்க, அவங்களா அந்த வீட்டில் பேசின்னு இருப்பாங்க, இவங்களா இந்த நேரத்தில் இதை பண்ணின்னு இருப்பாங்க, அதை பண்ணின்னு இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் சத்துருக்கு தெரியணும் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த நேரம் இங்கே தான் இருப்பீங்க. என்ன உங்களை சூழ்ந்து இருக்கிற மக்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. ஸோ யூதாஸுக்கு தெரிந்தது ஏசு எங்கே இருப்பார்னு. நல்லா பேசுங்களேன் கொஞ்சம். எங்கே இருப்பார்? எந்த தோட்டத்தில்? தோட்டத்தில் எந்த தோட்டத்தில்? கெத்செமனே தோட்டத்தில் இருப்பார். ஏன்? வழக்கத்தின்படி அங்கே தம்முடைய சீசர்களோடு போய் அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் போனால் அங்கே தான் போயிருப்பார். அவர் பார்க்குக்கு போல சும்மா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். நீங்கள்லாம் கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்கள், இந்த சிலுவை எப்படி சுமக்கிறது, இப்படி தூக்கலாமா, அப்படி தூக்கலாமா, தலையில் தூக்கலாமா, இல்லை விட்டுட்டு ஓடிடலாமா, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்ல பிதா கிட்ட போகிறாரு. எப்படி ஜோமனாரா? அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில் விழும்படி ஜோம் பண்ணார். இன்னைக்கு நீங்கள் கண்ணு கழண்டி ஊழுன்ற மாதிரி ஜோம் பண்ணுறீங்க. கண்ணை கட்டுறது தூக்கம். சில பேருக்கெல்லாம் அப்படியே உள்ள கொதிக்குது, இல்லை அப்படியே உள்ள கொதிக்குது. பாவம், நீங்களும் டயர்டாக இருக்கிறீங்க, உங்களையே சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பிஸி, உலகத்தில் அவ்வளோ பரபரப்பு, முக்கியமான வேலையெல்லாம் செய்துட்டு ஏதோ ஆண்டவருக்கு மிச்சம் மீதியை கொடுக்கலான்னு வந்துக்கிறோம். ஆனால் அவர் தன்னுடைய உயிரையே உங்களுக்கு கை கொடுத்தார். நல்லா புரிஞ்சுங்க. உனக்காக அவர் சிலுவையை தூக்குறதுக்கு முன்னால் எங்கே போனார்? அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். எதுக்கு போனார்? நம்மளாம் என்ன சொல்கிறதுமா, ஐயோ கொஞ்சம் மைண்டில் பாரிக்குது, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், நான் எங்கன்னா பார்க்குக்கு போகிறேன், நான் எங்கன்னா பீச்சுக்கு போகிறேன், நான் எங்கன்னா அப்படியே எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், கொஞ்சம் டிவியை போடுங்கன்றோம். பைத்தியம் முடிச்சு உலகத்தில் சுத்த போகிற நீ அப்பா கூட போய் தனியாக இருந்துப்பார். இந்த ஒரு மாதத்தில் நீ கற்றுக்க போகிறது என்ன தெரியுமா? நான் தேவனோடு தனிமையாக இருக்க கற்றுக்கிறேன். இதை திருவிழா மாதிரி ஆகிடாத. ஓ இந்த மாதம் நமக்கு இந்த மாதிரி ஜபம், அடுத்த மாதத்துலேருந்து நம்ம வேலை செய்துக்கலாம், கிடையவே கிடையாது. இது ஒரு பழக்கத்தில் வரணும். அதுக்கு தான் இந்த தனி இந்த 24 மணி நேர தொடர் சங்கிலி ஜபத்தினுடைய நோக்கமே அதுதான். உங்களுக்கு எதிராக செயல்படுகிற சத்துருக்கு தெரியணும், ஐயோயோ இந்த நேரத்தில் அவங்க இங்கே இருப்பாங்க. நீங்கள் எந்த தோட்டத்தில் இருக்கிறீங்க? இயேசு எல்லா சூழ்நிலையும் போய் எங்கே ஜெபம் பண்ணார்? தோட்டத்துக்கு போய் ஜெபம் பண்ணார். நீங்கள் எந்த தோட்டத்துக்கு போய் ஜெபம் பண்ண போகிறீங்க? நீங்கள் சொல்ல தோட்டமே இல்லையே. எவ்வளோ தோட்டங்க தெரியுமா? இப்போது நம்ம ஊரில் சுற்றி தோட்டம். இங்கே போனீங்கன்னா சிவன் தோட்டம் இருக்குது, அங்கே போனால் பாப்பாத்தி தோட்டங்குது, இங்கே போனால் தீநகர் தோட்டங்குது, எவ்வளோ தோட்டங்குது. எல்லாம் உட்காந்து லவ் பண்ணுக்குது. ஆனால் நம்ம லவ்வர் காத்துனுக்கிறார், நம்ம வருவோன்னு வரமாட்டேன்றோம். நம்ம அவரை நம்ம லவ் பண்ண தெரியல. உலகத்தை லவ் பண்ணுறோம், பிசாசை லவ் பண்ணுறோம், ஆடம்பரத்தை லவ் பண்ணுறோம், எல்லாத்தையும் லவ் பண்ணுறோம். இயேசுவை லவ் பண்ண தெரியல. உண்மையாக இயேசுவை லவ் பண்ணால் தனியாக போயிடுவார் கூட. நான் டெய்லி பார்க்கல அவரை நானும் தான் பேசிக்கினே போவோம். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இவர் பேசிக்கினே போவார்ப்பா அவர். நீங்களும் அப்படி பழகணும். எப்பவுமே ஆண்டவரோடு கனெக்டில் இருக்கணும், ஆண்டவரோடு பேசணும், உங்கள் இருதயத்தை திறந்து பேசணும். அவர் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அவர் அற்புதமான தேவன். வேற கதையே பேசக்கூடாது. நான் பார்க்கில் வாக் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கேட்பேன். அப்படி இல்லைன்னா ஆண்டவரை பாடி துதித்து கொண்டே போவேன். யாரை சத்தியத்துக்குள்ளே நடத்தலாம், அதான் நோக்கம்.
இன்னைக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை உங்கள் பழக்கமாய் கொள்ளுங்கள். இந்த உலகம் மிகவும் பொலிட்டட், நேச்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய ரீதியிலும் கெட்டு போச்சு உலகம், இயற்கை ரீதியிலும் பொல்யூஷன் ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. இதிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும்னு சொன்னால் நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணுறவர் ஒரே ஒரு மாத்திரம் தான், நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. வராத வாயில தூக்கம் தானே வருது. நானே நல்லா தூங்குவேன், அவ்வளோ டயர்டு இன்னைக்கு. ஆனாலும் கூட உங்கள் கூட வந்து பேசினுக்கிறேன். என்னை பார்த்து ஆறுதல் அடைந்து கொள்ளுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ 3 விஷயம் சொன்னேன். தனிமையான ஜெபம் என்ன பண்ணும்? என்னமா பண்ணும்? முதல்ல ஆவியில் பலப்படுத்தும், 2வது விசேஷித்த தேவ ஞானம் வேலை செய்யும், 3வது புத்துணர்வை பெற்றுக்கொள்வீர்கள், புது பலன் அடைந்து விடுவீர்கள். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பாடங்கள். லூக்கா 5:16 படிங்க, எவ்வளோ சூப்பராக சொல்லப்பட்டது பாருங்கள். ஏசப்பா என்ன பண்ணார் பாருங்கள். லூக்கா 5:16 வேகமாக படிங்கம்மா, இல்லை நான் படிச்சிருவா, இங்கிலீஷில் படிக்கிட்டா. பட் ஜீசஸ் ஆஃபன் வித்ட்ரா டு லோன்லி பிளேசஸ் அண்ட் prayed. Jesus repeatedly solicited, demonstrating the importance of regular quiet time with God. இயேசு பிதாவோட ரெகுலராக குவைட் டைமில் போயிருந்தாராம். படிக்காத லூக்கா 5:16. அவரோ, நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எதுக்கு எங்கே போகிறோம் தனியாக? நீங்கள் எதுக்கெல்லாம் தனியாக போகிறீங்க? நான் நிறைய பேரை பார்க்குறேன் பார்க்கல, தனியாக உட்காந்துங்கன்னு ஒருத்தர் தனியாக வந்து அந்த கேமராவில் வச்சிட்டார், கேமரா ஸ்டாண்டில் வச்சுட்டு சினிமா பாட்டு பாடுறார், யூடியூப்பில் போடுறாராம். அப்புறம் திடீர்னு அவருக்கு தொண்டை கரகரன்னு ஆயிடுச்சு போகுது, கக்குறாரு, ஆன்றாரு. சில பேர் வந்து நோண்டிக்கினே இருக்கிறாங்க, செல்ஃபோனை பார்த்துக்கினே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்க்குறத யாரும் பார்க்கக்கூடாதுன்னு அதில் வேறு என்ன போட்டுக்கிறாங்கன்னா, கிளாஸே என்னது அது பேர் சொல்கிறானே, பர்சனல் என்னது அந்த கிளாஸ் போடுறானே, அது வேறு யார் பார்த்தா தெரியாதான், நீ மட்டும் பார்த்தா தெரியுமா? அப்படி ஒரு கிளாஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதை போட்டுனா அவங்க மட்டும் பார்த்து நிகழ்ச்சிக்கினே இருப்பாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நாசம். நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசு எங்கே போனாரா? தனியாக போனார். என்ன பண்ணார் பாருங்க, தனித்து போய் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணி கொண்டு ஜெபம் பண்ணார்னு முடிக்கல, அவர் அப்படியே கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கார். அப்படின்னா ரெகுலராக அவர் பண்ணுற விஷயம். இன்னைக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களை பயன்படுத்துங்கள். சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த தண்டை சோத்தை சாப்பிட்டு உட்காந்து இருக்குது அதெல்லாம் அனுப்புங்க. போ கர்த்தருடைய சமூகத்துக்கு போ, இல்லைன்னா நீ கெட்டு போயிடுவேன். நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனை தேடாவிட்டால் நீங்கள் கண்டிப்பாக கெட்டு போயிடுவீங்க. ஏன்னா உலகம் ரொம்ப மோசம். பொலிட்டட் வேர்ல்டு, நேச்சுரலாகவும் பொலிட்டட், ஸ்பிரிச்சுவலாகவும் பொலிட்டட். ரொம்ப பாவம் பயங்கரமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தாய் தகப்பன்மாரை தூசிக்கிறவர்களாயும் நன்றி அறிவில்லாதவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிக்குள்ளாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு நீ தனியா போ. விலகுன்னு அர்த்தம். எப்படி விலக போற? தேவ சமூகத்துக்கு போயிடு, ஜபத்துக்கு போயிடு. நீங்க சொல்ற வாலிப பிள்ளைகள்லாம் தயவுசெய்து அனுப்புங்க, போங்க. 1 மணி நேரம் நீ வந்து ஜெபம் பண்ணலன்னா கூட போறல, சர்ச்சில் போய் படு, தூங்கு போ. இந்த டைமில் உன்னை சர்ச்சில் போய் படு, அமைதியாக படு, ஆண்டவர் உன் கூட பேசுவார். அன்னைக்கு சாமுவேல் என்ன பண்ணான்? சின்ன பையன், வீட்டில் அவனை துரத்தி விட்டாங்க, வீட்டில் நீ சர்ச்சிலே கட்டுறான்ட்டாங்க. அவன் என்ன பண்ணான்? ரொம்ப முட்டி போட்டு பயபக்தி அல்லேலூயா தோத்துறானா? இல்லை, அவன் தூங்க போனான். தூங்க படுத்தான் பாருங்க, படுத்து அவன் கனவு கூட காணலைங்க, தூக்கம் கூட தூக்கலை. படுத்த உடனே சாமுவேலே ஆண்டவர் கூப்பிடுறார். எழுந்து என்ன பண்ணுறான்? ஏலிக்கிட்ட ஓடிடுறான். தாத்தா ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா? இன்னைக்கு பசங்க அப்படியே இருக்குது. ஆண்டவர் கூட்டாலும் ஓடி வர மாட்டேன்றாருங்க, பாஸ்டர் கூட்டாலும் ஓடி வர, பாஸ்டர் கூட்டா ஓடியே போயிடுறானுங்க. அவன் பாருங்க எவ்வளோ கீழ்ப்படிதல். ஸ்ட்ரைட்டாக ஏலிக்கிட்ட போகிறான்.
ஐயா கூப்பிட்டீங்களான்னு கேட்குறான். அவர் இல்லைப்பா நான் கூப்பிடலப்பா, குழந்தை பாவம் கிணவு கண்டிச்சு போ, இப்போ படுத்துக்குப்பான்ட்டு. அவன் வேகமாக போய் என்ன பண்ணுறான், நல்லா படுக்கிறான். நல்லா தூங்கலான்னு நினைக்கும் போது மறுபடியும் சாமுவேலே சாமுவேலே அன்று கூப்பிடுறாரு. என்ன பண்ணுறான், மறுபடியும் ஓடியாடுறான். யாருக்கிட்ட ஓடியாடுறான், ஏழைக்கிட்ட ஓடியாடுறான். எத்தனை பிள்ளைங்களை இங்கே வந்து அனுப்புறீங்க நீங்கள்? சில பெற்றோர் சொல்கிறாங்க, அங்கே போத பாஸ்ட் வேலை வாங்குவார், நான் வேலை வாங்கினா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். இங்கே அப்படி பண்ணவங்களுக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நீ அங்கே போகாதப்பானேன்னா உன் பையனுக்கு வந்து எம்ப்ளாயே கிடைக்காது, வேலையே கிடைக்காது, அவன் கஷ்டப்படுவான். அவனை இங்கே அனுப்பு, போ 1 hour தேவ சமூகத்தில் போய் நீ தூங்குவியோ விளையாடுவியோ என்ன பண்ணுவியோ உட்காந்து இருப்பியோ தெரியாது, போ உட்காந்து. இங்கே உட்காந்துருந்தா கண்டிப்பாக அவன் கர்த்தரால் தொடப்படுவான். ஏன்னா தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறான். கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு கூட படுத்துக்கிடானுங்க. பாருங்கள் கர்த்தர் அவனை வாழ்க்கையில் எப்படி வேலை செய்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியாக இப்போ என்ன பண்ணாரா, அங்கே ஜெபம் பண்ணார்லங்க, ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, உங்கள் நண்பர்கள் இந்த சும்மா வந்து வீண் கதை பேசினதெல்லாம் சொல்லுங்க, 24 மணி ஜெபத்துக்கு பேர் குத்தியான்னு கேளுங்க. கொடுக்கலன்னா நீ நாசமாக போயிடுவேன்னு. நீ நல்லா இருக்கணுமா, வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, கர்த்தரை போய் தேடு. இங்கே நீ 24 மணி நேரம் வந்து ஜெபம் பண்ணுற, நல்லா புரிஞ்சு. சாதாரணமாகவே கரண்ட் பில் ஏகப்பட்டது வருது. ஒவ்வொரு நாளும் பேனும் லைட்டை போட்டால் எவ்வளோ கரண்ட் பில் வரும். ஆனால் அதை கூட பொருட்படுத்தாமல் இந்த ஆலயம் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் திறந்திருக்குதுன்னு சொன்னால் இந்த ஜபத்துக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சபை விசுவாசிகளும் உற்சாகப்படுத்துங்கள். வரலன்னா முடிஞ்சுதான் அவன் கதை. சத்துரு விட மாட்டான். அவன் ஆவி கரைப்பட்டு போகும், அவன் ஆத்துமா சீர்கட்டு போகும், அவன் வாழ்க்கை இருளாய் சூழ்ந்து கொள்ளும். அவன் தேவனோடு கூட உள்ள உறவை அனுபவிக்க முடியாது, தேவ பிரசனத்தை அனுபவிக்க முடியாது. தேவனோடு அவன் இல்லாவிட்டால் சாத்தா அவன் கூட இருப்பான் எப்பவுமே. அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும். உங்கள் பிள்ளைங்களை அனுப்புங்க, சபையில் இருக்கிற மூத்த விசுவாசிகளுக்கு சொல்லுங்க, 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது பேர் கொடுத்தியா, நீ பேரை கொடுக்கலன்னா அங்கே எப்படி உன் பேர் வரும்னு கேளுங்க. எல்லாம் என்ன சொல்கிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு த வேர்ல்ட். எனக்கு நிறைய பர்சனல் வேலை இருக்குதுங்க, எனக்கு உலகத்தில் நிறைய வேலை இருக்குதுங்க. உனக்கு யார் முக்கியம்? கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நேரத்தை பயன்படுத்தும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறாரா இல்லையா பார். உன் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருகிறாரா இல்லையா பார். எப்பவுமே ஆண்டவர் கூட வந்தாக்க ஏதாவது கொடுத்து தான் அனுப்புவார், வெறுமையாக அனுப்ப மாட்டாராம். உண்மை. அவர்கிட்ட வந்தால் நீ வெறுமையாக போகவே முடியாது. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, எப்படியாவது வந்து விழுந்துடணும். 1 மணி நேரம் நான் இங்கே இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, என்கிட்ட வந்தால் ஒருத்தர் நான் சும்மாவே அனுப்ப மாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ வந்துரு, எப்படியாவது வந்துரு. உனக்கு ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாரு அவர். ரொம்ப தப்பு பண்ணால் உதயம் கொடுப்பார். அதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா தாவீது சொல்கிறாள்ல, ஆண்டவர் வந்து என்னை குட்டி என்னை கரெக்டான வழியில் நடத்திட்டோம், நீதிமான் என்னை குட்டி என்னை சரியான வழியில் நடத்திட்டோம். அப்போ ஆண்டவர்கிட்ட இருந்தால் எல்லாமே பண்ணுவார். உன்னை டிசிப்ளின் பண்ணுவார், உனக்கு போதிப்பார், உன்னை நன்மை ஏதோ ஒன்று தருவார். உனக்கு பக்கத்தில் பார்த்து சொல்ல, ஏதாவது ஒன்று கிடைக்கும். அல்லேலூயா. யாருக்கு தெரியும், உனக்கு பெரிய போஸ்டிங் கூட கிடைக்கும், கவர்மெண்ட்லேருந்து வேலை. யாருக்கு தெரியும், உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். யாருக்கு தெரியும், உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். இதை தர தேடுகிறோம். யாருக்கு தெரியும், தேவன் உன்னை இந்த வருஷம் ஃபுல்லாக வழி நடத்துவார். யாருக்கு தெரியும், உனக்கு விசேஷ ஞானத்தை கொடுப்பார். யாருக்கு தெரியும், உன் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். யாருக்கு தெரியும், உன் வாழ்க்கையில தேவன் புதிய காரியத்தை இந்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் செய்வார். கண்டிப்பா ஏதாவது செய்வார். நான் அனுபவிச்சிருக்கிறேன், சொல்றேன். 24 மணி நேரத்தில் இந்த ஜபத்தில் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. நீ 24 மணி நேரத்துக்கு நான் ஜபம் பண்ற ஆள் இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவனோடு தனிமையில், விடிகாலையில் அப்பா கூட தான். அது முடிஞ்ச உடனே வாக்கிங்கில் என்ன பண்ணுவோம், வேற எதனா போட்டுன்னு போவோமா? கிடையாது. ஆண்டவர் கூட பேசிக்கிட்டே போவோம். என்ன அனுபவம் தெரியுமா, அவரும் நானும் அவரும் தனிமையில் அவ்வளவு ஆசீர்வாதம்.
அவ்வளவு கிருபை, அவ்வளவு பலன். இன்னைக்கு இவ்வளோ உங்களுக்கு சொல்கிறேன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? அனுபவிச்சா தான் சொல்ல முடியும், இல்லைன்னா என்னால் சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு வசனத்தை வச்சுக்கின்னு இன்னமும் தோசை சுட்டுனுக்கிறாங்க நிறைய பேர். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வெரைட்டி ஆஃப் திங்ஸ் ஆண்டவர் உங்களோடு கொடுக்குற பேசுகிறாரு. எப்படி அது முடிகிறது? தேவ பலன் இருந்தால் தான் முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லணும்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. மோசே எதனா கொடுக்கணும்னா ஆண்டவர் பண்ணால் தனியாக வந்தால் கூடுவார். உனக்கு எதனா வேணுமா தனியாவா? மோசையை கூப்பிட்டார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறதுக்கும் ஞானத்தை கொடுக்குறேன் வான்னார். மோசே என்ன பண்ணார்? போனார். இந்த ஜனங்களுக்கு என்னென்னலாம் சட்டம் போடணும் சட்டத்தை கொடுக்குற வான்னார். போனார். தனியாக போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றுக்கொண்டார். ஒரு முறை போயிட்டு வராரு, ஜனங்க அவரை பார்க்க முடியல. எல்லாம் சொல்கிறாங்க எங்கள் கடலாக கூசுதுன்னாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வல்லமை உங்கள் தலையின் மேலே இருக்கும். தேவனுடைய மகத்துவமான வல்லமை உங்கள் தலையின் மேலே இருக்கும். இந்த 24 மணி நேரம் ஜபத்தை சாதாரணமாக நினச்சிக்காத, இது ஏதோ பாரம்பரியம் நினச்சிக்காத. எல்லாரும் ஜபிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. நீங்க தேவனை தேடாவிட்டால் நிர்மூலமாவீர்கள் சொல்லுங்க. பிசாசு உங்களை விட மாட்டான், உங்களை அழித்து போடுவான். இந்த உலகத்தினுடைய பயங்கரமான சூழல்கள் உங்களை அப்படியே அடித்து கொண்டு போயிடும், சுனாமி மாறி. இதெல்லாம் நீங்க நங்குரம் போட்டு நிக்கணும்னா ஒரே வழிதாங்க, அவரை பற்றி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாத இருக்கிற சியோன் பர்வத்தை போல இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ ஏதாவது ஆண்டவர் கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவார். இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுகிற நேரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாதத்தில் நிறைய ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள போகிறோம். நான் வந்து மௌனமாக உட்கார போகிறேன் அவர்கிட்ட. எனக்கு வாய் தந்து ஜபிக்க தெரிலனா கூட அமைதியாக உட்கார போகிறேன். ஐ எம் கோயிங் டு சிட் அலோன். நல்லா புரிஞ்சுங்க, இந்த அமைதியாக உட்கார்ற நேரத்தில் கடவுளுடைய சத்தம் கேட்கும். ஏன்னா எலியா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எலியா நிறைய அவர் பார்க்குறாரு. இடி முழக்கத்தை பார்க்குறாரு, பேரதிர்ச்சியை பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாரு. ஆனால் தேவ சத்தம் கேட்கல. ஏன்னா அநேக இடங்களில் தேவன் பேசும்போதெல்லாம் இடி முழக்கம் வந்திருக்குது, பூமி அதிர்ச்சி வந்திருக்குது. ஆனால் மௌனமாக இருக்கும்போது மெல்லிய சத்தத்தோடு கூட ஆண்டவர் எலியாவோடு பேசினார். இன்னைக்கு சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே வந்து நீ ஜபிக்காமல் அமைதியாக உட்கார்ந்துருந்தா கூட உன் கூட கர்த்தர் பேசுகிறதை நீங்கள் கேட்க முடியும். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கன்னா, தூக்கம் கண்ணை கட்டுது போலுக்குது நிறைய பேருக்கு, கண்ணத்தோர. ஹல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் இருக்கிற. இன்னைக்கு உனக்கு வந்து என்ன இருக்குது? போனஸ் பாயிண்ட் இருக்குது. இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது. இன்னைக்கு உனக்கு தேவன் விசேஷித்த ஒன்றை கொடுத்து ஆசீர்வாதத்தோடு அனுப்ப போறாரு. நல்லா புரிஞ்சுங்க. வாலிப பிள்ளைங்க எல்லாரையும் வர சொல்லுங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஜெபம் பண்ண வர சொல்லுங்க. இது சாதாரணமான காரியம் அல்ல. இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. இது பெரிய பாக்கியம். ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டையில் அடித்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நம்ம போக வேண்டிய தூரம், வாழ்க்கையில் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். இழைச்சி போகாமல் இருக்கணும்னா புது பலன் தேவை. இது ஏன் பலத்தில் ஓட முடியாது. பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், வெற்றிகரமாக ஓடி முடித்தேன். எப்படி முடியும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவருடைய பலன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கையின் போராட்டத்தில் ஓடி முடிக்கணும்னு சொன்னால் எனர்ஜி தேவை, ஸ்டெமினா தேவை. நம்முடைய ஸ்டெமினா எங்கிருந்து வரும்? நீதியின் சூரியனிடத்திலிருந்து வரும், தேவனிடத்திலிருந்து வரும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, இது மிக மிக முக்கியமானது. ஆகவே வாலிப பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாருங்க, இங்கே வந்து ஒரு சில பேர் தான் கணவன் மனைவியாக வந்திருக்கிறாங்க. ஆனால் சகோதரிங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை காதை முறுக்கி அனுப்புங்க. மற்றதுக்கெல்லாம் காதை முறுக்குறீங்களோ உங்கள் வீட்டுக்கார, நீங்கள் முறுக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். சும்மா சொல்கிறேன். தவார் சாப்பாடு செய்யணும்னா போய் 1 மணி நேரம் ஜோமன், அப்போ தான் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைங்க போ, வந்து இங்கேயே உட்காந்து நிற்காத. இவ்வளோ நாள் தான் உட்காந்து பண்ணிங்க, போங்க. மற்றதுக்கெல்லாம் சண்டை போடுறீங்கள, வாங்க இதுக்கு போகலாம், சரவணா ஸ்டோருக்கு வாங்க. எதுக்கு? இப்போ வரப்போது பாருங்கள், அடுத்த மாதம் நவம்பர் எத்தனை பேர் படம் எடுக்க போகிறாங்க பாருங்கள். போத்தீஸு, குமரன் எல்லாம் போவோம். அப்போ கூட்டுக்குனே போவோம்.
தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ஒரு மாதம் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்க, சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. இதெல்லாம் தயவுசெய்து யூடியூப்பில் பார்க்க சொல்லுங்கள். இது ரெக்கார்ட் ஆகுது. பார்க்குற அத்தனை பேரும் கொஞ்சம் உணர்வுபூர்வமாய் தேவ சமூகத்தில் ஆவலோடு ஆண்டு கூட உட்காருங்க, அமைதியாக கூட உட்காருங்க. நீங்கள் தோத்திரம் பண்ணுறீங்களோ, துதிக்கிறீங்களோ, என்ன பண்ணுறீங்களோ, இந்த சின்ன பிள்ளைங்க கூட உட்காருங்க தேவ சமூகத்தில். உங்கள் எதிர்காலத்தின் மீது கர்த்தர் கண்ணும் கருத்துமாக இருப்பார். உங்கள் எதிர்காலங்கள் தேவனால் உருவாக்கப்படும். இங்கிருந்த இந்த பரிசுத்த பர்வதத்துக்குள்ளே ஒருவனும் கெட்டு போக முடியாது, ஒருவனும் வெறுமையாய் அனுப்பப்பட முடியாது. இந்த பரிசுத்த பர்வதத்துக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தாவீதை போல நான் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். ஆமென் சொல்லுங்க சத்தமா, ரலீலியா சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்திருக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டு இடத்துல சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் அதிகமாய் ஆரோக்கியமாய் ஊக்கமாய் ஜெபிக்க இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன். டிஎல் மூடியுடைய அனுபவம் என்ன? நான் நல்லா ஜெபிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் ஊக்கமாய் ஜெபிக்க, உற்சாகமாய் ஜெபிக்க, புத்துணர்வோடு ஜெபிக்க, மனம் திறந்து ஜெபிக்க, உங்கள் சமூகத்தில் நான் வாயை மூடி அமைதியாக இருந்தாலே நீங்கள் பேசுகிற சத்தத்தை நான் கேட்க முடியும். ஹல்லேலூயா. விசேஷித்த ஒரு புத்துணர்வு என்னுடைய ஆவியில், என்னுடைய ஆத்துமா ஒரு ஆரோக்கியம் அடைய போகிறது. விசேஷித்த தேவ ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி வருகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாவது உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி நிர்விசாரமாக இருக்கிறவங்களை தேவ சமூகத்துக்கு போகும்படியாக உற்சாகப்படுத்தி அனுப்புங்கள். அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க, போயிட்டு வாங்க, அற்புதம் நடக்க போது தேவன் செய்வார். அதே மாதிரி நீங்களும் கூட ஊக்கமாய் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு ஜெப ஆவி எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே விழித்திருந்து ஜெபிக்கத்தக்கதாக எங்களை ஜெப வீரர்களாய் மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் மேலே கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஜெப வீரனாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவை உம்மிடத்தில் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த ரங்கத்தில் பார்க்க முடியாத ஒரு தேவனை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா, தனிமையில் உம்மோடு தரித்திருக்கக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. நீங்களும் நானும் மட்டும், வேற யாரும் நமக்கு இடையில வர முடியாது. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புங்க. இந்த ஆண்டவரே ஜெபத்தின் மூலமாக அநேகருக்கு ஜெப வாழ்க்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. திருச்சபை மக்கள் ஜெப வீரர்களாய் மாறட்டும். திருச்சபையில் ஒவ்வொருவரும் ஜெப வீராங்கனைகளாய் மாறட்டும். தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறட்டும். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு சாட்சிகளாய் மாறட்டும். இந்த கெட்டுப்போன உலகத்தில் கெட்டு போகாமல் இருப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகளை சாரமுள்ளவர்களாய் மாற்றுவீராகப்பா. எங்களையும் சாரமுள்ளவர்களாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பார்த்து கேளுங்க, எங்களை ஜெபாவினால நிரப்புங்கப்பா ஆண்டவரே. இந்த 24 மணி நேர தொடர் சங்கிலி ஜெபத்தினுடைய துவக்க விழாவில் வந்திருக்கிற பிள்ளைங்க அநேகரை ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற்றட்டும் ஆண்டவரே. நாங்களும் ஊக்கமாய் ஜெபிக்க முடிய எங்களை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை மாம்சம் பலவீனம் உள்ளதாக இருக்கலாம், ஆனால் ஆவியை உற்சாகம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றி அநேகமாய் உம்மிடத்தில் தரித்திருக்கிற மக்களை கர்த்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜபத்துக்கு பேர் கொடுக்காம இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா எங்கள் சபையில். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அநேகர் போய் இதை சொல்லி இங்கே ஒரு கூட்டம் எப்பொழுதும் ஜபிக்கும்படியாக இந்த மாதம் முழுவதும், அக்டோபர் மாதம் முழுவதும் இங்கே ஜபம் தூபமாய் ஏறெடுக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே வெளிப்படுத்தல நாங்கள் வாசிக்கிறோமே, தேவ தூதர்கள் பலிபீடத்திலிருந்து பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை உமக்கு நேராய் உயர்த்தினார்கள் என்று சொல்லி, ஒருவேளை நாங்கள் ஜபித்த ஜபம் ஏற்ற நேரத்தில் தேவ தூதர்கள் மூலமாக ஆண்டவரே பதிலளிக்கப்பட உம்மால் ஆண்டவரே அது பதிலளிக்கப்படும்படியாய் தேவ தூதர்கள் இந்த ஜபத்துக்கெல்லாம் இன்னும் பதில் அளிக்கலை, இதற்காக நீங்கள் பதில் அனுப்புங்கன்னு உம்மிடத்தில் உயர்த்த போகிறார்கள். என்னைக்குமே ஜபம் வீணாக போகிறதில்லை. தூபமாய் நறுமணமாய் ஜபிக்கிற மக்களை எழுப்புங்க. உற்சாக இருதயத்தோடு ஜபிக்கிற மக்களை எழுப்புங்க. ஊக்கமாய் ஜபிக்கிற மக்களை எழுப்புங்க. வெளித்திருந்து ஜபிக்கிற மக்களை எழுப்புங்க. முழங்கால் படியிட்டு ஜபிக்கிற மக்களை எழுப்புங்க. மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும் என்று நாங்கள் ஆண்டவரே கேட்டிருக்கிறோங்க தாவே. மனித மூளையால் சாதிக்க முடியாதை எங்களுடைய முழங்கால்கள் சாதிக்கும். ஹல்லேலூயா.
முழங்கால் ஊண்டி ஜெபிக்கிறவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. உபவாசித்து ஜெபிக்கிறவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதிகாலையில் ஜெப வீரர்களை எழுப்புங்க ஆண்டவரே. அதிகாலை ஜெப வீரர்களை எழுப்புங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற சாமக்காரரை பார்க்கலும் அதிகமாக என் ஆத்துமா உமக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவங்கள் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். வாலிபர்கள் ஜெப வீரர்களாய் மாறட்டும், சிறு பிள்ளைகள் ஜெப வீரர்களாய் மாறட்டும். இதன் மூலமாக இந்த ஆண்டவரே 2024 ஆண்டவரே பாழாய் கொண்டிருக்கிற உலகத்தில் பரிசுத்தமாய் உடைய பிள்ளைகள் காக்கப்படுவதற்கு உடைய சிறகின் நிழலில் வந்து அடையும்படியாய் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்க. இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் இங்கே தரித்திருந்து ஆண்டவரே உம்மை துதித்து பாடி ஆராதித்து உடைய வார்த்தைகளை கேட்டு செல்கிற உடைய பிள்ளைகள் இதன் பலனை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் பிரகாசிக்க செய்து கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென்.